ஆமேன். நான் இந்த சம்பவத்தை நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூரில் நான் பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு கோயம்புத்தூர்லேயே இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா, ஹார்ட் டிஸ்க்கு, இப்படிப்பட்ட கேமரா, இந்த ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டு விற்கிறதுல ஒரு கடை இருக்குது கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர்லேயே நம்பர் 1 சேல் அந்த ஒரு கடைக்கு தான். எல்லா கடைகளை காட்டிலும் பெரிய வியாபாரி அவர் தான். இன்னும் கோடிக்கணக்கான சொத்து அவர் வைத்திரு. காந்திபுரத்தில் தான் அவங்களுடைய ஷோரூம் இருக்குது. அதான் நான் கரெக்டாக ஒரு 10 o'clock இருக்கும், 10 மணி இருக்கும். 10 மணிக்கு எனக்கு அன்னைக்கெல்லாம் சிடி தான் இருந்துச்சு. இந்த சிடி பார்த்தீங்கன்னா அந்த சிடியில் நம்ம ரைட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம அனுப்புவோம். வீடியோ பார்க்கணும்னாலும் சிடி பிளேயர் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்படின்னாலும் சிடி பிளேயர் உள்ளே இருக்கும். அதில் போட்டு தான் அந்த எல்லாத்தையும் நம்ம அதை போட்டு தான் பார்ப்போம். அப்போ எனக்கு ஒரு சிடி இருக்குது. அந்த சிடியினுடைய பவுச் எனக்கு தேவைப்படுது. அப்போ அந்த பவுச் 5 rupees, 5 ரூபாய். இந்த சிடியை கவருக்குள்ளே உள்ள வைக்கும்போது ஒரு பேப்பரில் மடித்து பேக்குள்ளே வச்சுருக்கிறேன். ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா புது சிடி மாதிரி இருக்காது. அதனால் சரி, நான் என்னென்னா ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த கடை இருக்கா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னா, கரெக்டாக பாருங்கள், அந்த கடைக்கு முன்னாடி போகும்போது அந்த ஓனர் எல்லா வேலைக்காரங்களையும் அனுப்பிட்டாரு. அந்த ஓனரே அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறாரு, அந்த பூட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. நான் போய் நிற்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு ஒரு சிடி பவுச் எனக்கு வேணும், பட் நீங்கள் கடையை பூட்டிட்டீங்களே, எப்படி? அதனால என்ன உங்களுக்கு சிடி பவுச் தானே வேணும், நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கடைக்கு கிட்டத்தட்ட 3 கேட் பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ செக்யூரிட்டி, செக்யூரிட்டியான கடை, வேலைக்காரங்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 பூட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் கடன் 5 பூட்டையும் ஒரு சிடி பவுச்சுக்காக திறந்தார். அவருடைய கடையை திறந்தீங்கன்னா அந்த பூஜை பண்றதுக்கு ஒரு சாமி வச்சிருப்பாருங்கல்ல, அந்த சாமிக்கு அவங்க போட்டிருக்கிற மாலை போட்டிருக்காங்கல்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நோட்டு இருக்குது, 1000 rupees நோட்டு இருக்கும். அந்த நோட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 நோட்டு இருக்கும். 100 நோட்டை மாலையா கோத்து போட்டிருக்கிறார் அந்த சாமிக்கு. அன்னையினுடைய வருமானமே பல கோடிகள் வருமானம் அவருக்கு. ஆனால் அந்த கடையை திறந்து அந்த சிடி பவுச்சை என் கையில் எடுத்து கொடுத்து அந்த 5 ரூபாய் என் கையில் வாங்கினாரு பாருங்க. அவர் மிரண்டுட்டேன். நான் மிரண்டுட்டேன். நம்ம சிலர் நல்லா இருக்கிறத பார்த்து இவங்க என்ன இப்படி நல்லா ஆயிட்டாங்களே, சிலர் பொறாமப்படுறாங்க. சிலர் இவனுக்கு எங்க இருந்தோ வந்துச்சு, இவனுக்கு லாட்டரி அடிச்சிருச்சு, இவனுக்கு எங்கேயோ ஒரு மரம் நட்டுருக்கிறான், அப்படியே உழுக்கிறோன்னா மொத்தம் கீழே விழுது அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சிருக்கிறோம். யாரோ கொடுத்துட்டாங்க, அவங்க அப்பா பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். இல்லவே இல்லை. உலகத்திலே இருக்கிற, சாதிக்கிற, உலகத்திலே உயருகிற, உலகத்திலே வளருகிற ஆயிரக்கணக்கான தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வருகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட என்ன பண்றதில்லை. சத்தமா சொல்லுங்க, கேட்கல. ஆனா நம்ம கொஞ்ச நேரம் தூங்குறதுக்காக நம்மளால தூக்கத்தை தியாகம் பண்ண முடியல. போனா போட்டும், இது இல்லைன்னா அடுத்தது, இது இல்லைன்னா அடுத்தது, இது இல்லைன்னா அடுத்தது. வேண்டாம் பிரதர் சிஸ்டர், கண்டிப்பா வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறார். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னுவாங்க, சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க.